இதுக்கு அடுத்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு. சந்திரன் ராகு, சந்திரன் கேது. இந்த சேர்க்கை என்ன பண்ணும்? கரெக்டாக பாருங்க, சந்திரனை பற்றி பேசும்போது தான் கரெக்டாக பார்த்து தண்ணி தாக்கிடுது. அதான் நேரம். எனக்கு சந்திரன் பிராணன், எனக்கு சந்திரன் தான் எனக்கு எல்லாமே. நான் பிறந்த கிழமை திங்கக்கிழமை. சந்திரனை பற்றி எடுக்கலாம் டாபிக் வரதான் தண்ணி. ஓகேங்களா? அதுதான் நமக்கு மேலே கிரகம் கரெக்டாக வேலை செய்யும். சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இவங்களால காசு மிச்சம் பண்ணவே முடியாதுங்க. இவங்களால காசு மிச்சம் பண்ணவே முடியாது. வீட்டில் ஒரு நாளுன்னு அவங்க வீட்டில் அம்மா கிட்ட ஒரு திட்டி வாங்காமல் அவங்க லைஃப் முடியாது. என்னடா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் சொல்லுவாங்கல்ல, சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான், சரியா நான் இதுவாக இருக்கும் போல அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அந்த பொதுவாக சொல்கிறேன். சந்திரன் ராகு சேர்க்கை இருந்துன்னா வீட்டில் அவங்க அம்மா கிட்ட ஒரு நாளேன்னு ஒரு திட்டி வாங்காமல் அவங்களுக்கு லைஃப் முடியாது. அதே மாதிரி இவங்க வீட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா, வீட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கடிச்சு இறந்தவங்க, வீட்டில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடியவங்க இந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது. சந்திரன் கேது சேர்க்க இருந்ததுன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தாங்க ரொம்ப பிரச்சனை. அவங்க அம்மாவுக்கு தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கடன்பட்டவர்களாக இருக்கணும். சந்திரன் கேது இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தான் கடன்பட்டவங்க. அம்மாவுக்கு தான் நீங்கள் வாழ்நாள் முழுதும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அம்மாவுக்கு தான் நாளைக்கு விதவை சம்பந்தமான ஒரு கோலத்தை கொடுத்துரும். இல்லைனா வீட்டில் கண்டிப்பாக சந்திரன் கேது சேர்க்க இருந்தால் வீட்டில் விதவை இருப்பாங்க. சந்திரன் கேது உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கேது சேர்க்கை இருந்தாலும் சரி, இல்லை கேதுவோட பார்வையில் சந்திரன் இருந்தாலும் சரி, இல்லை கேதுக்கு திரிகோணத்து சந்திரன் இருந்தாலும் சரி, கேதுவோட பார்வையில் சந்திரன் எப்படி இருந்தாலும் அது அந்த சேர்க்கை அவங்க வீட்டில் ஒரு விதவை சம்பந்தப்பட்டவங்க கட்டாயம் கொடுத்தது. சந்திரன் கேது சேர்க்கை இருந்தால் அதுக்கு மெயினாக அவங்க வீட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பௌர்ணமியில் பிறந்தவங்க, இல்லைன்னா பௌர்ணமியில் இறந்தவங்க கட்டாயம் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பாட்டி வெளியில் சின்ன வயசுல இறந்தவங்க, துர்மரணம் சொல்லுவாங்க இல்லையா, துர்மரணம், அது கட்டாயம் இருப்பாங்க சந்திரன் கேதுக்கு. இதுக்கு சந்திரன் கேதுக்கு உண்டான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஒரு வக்கீல் மாதிரி பேசுவாங்க. ஏன்னா கேது தான் வக்கீலுக்கு உண்டான கிரகம். அப்போ அம்மாவோ நாளைக்கு மாமியாரோ ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது. ஜாதகர்கிட்டே சந்திரன் ராகு சேர்க்க இருந்தால் அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சந்திரன் ராகு இருந்தாலும் சந்திரன் கேது இருந்தாலும் ஜாதகர்கிட்ட அம்மா கிட்ட அம்மாவோட பாயிண்ட் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் மாதிரி சூப்பராக பேசுவாங்க. அதே மாதிரி மாமியாரே சரி, ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா பேசாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்கை உள்ளதான் இந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது. சந்திரன் ராகுக்கு உண்டான பரிகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம திருவருக்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாற்றத்தை கொடுக்குது. சந்திரன் ராகுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் கொஞ்சம் உக்கரமான தெய்வமாக இருக்கணும். இல்லை சார் ரொம்ப வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க, பிரத்திங்கரா இருக்காங்க, தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். சிங்கப்பெருமாள் கோயிலில் வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோயிலில் செங்கல்பட்டு வெண்பாக்கம் கிராமத்தில் அந்த இடத்துல பிரத்திங்கரா கோயில் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போயிட்டு வரலாம். சந்திரன் ராகு சேர்க்கைக்குள்ள ஜாதகத்தில் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் போயிட்டு வரலாம். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பல பேருக்கு என்ன கண்டென்ட் ஓடிட்டு இருக்குன்னா, இப்போ செய்வின பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த செய்வின பிரச்சனை என்ன சொல்றாங்க, பல லட்சம் நான் சார் எங்கள் வீட்டில் செய்வின பிரச்சனைங்க சார், எவ்வளோ நான் பாதிக்கப்பட்டேன், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சொல்கிறோமோ, நானும் இதில் செய்வின பிரச்சனை நானும் பல லட்சங்கள் இழந்திருக்கேன் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செய்வின பிரச்சனைக்கு உண்டான தீர்வும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். ஏன்னா செய்வின பிரச்சனைக்கு இன்னைக்கு பல லட்சம் போய் தேவையில்லாமல் போய் வாடிக்கையாளர்கிட்ட போய் எல்லாமே எல்லா ஜோசியர்களையும் இன்னைக்கு பல ஜோசியர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, ஜோசியர்கள் எல்லாமே இன்னைக்கு எனக்கு இந்த செய்வின பிரச்சனைக்கா சார் நான் அந்த எந்திரம் பண்ணித்தரேன், வீட்டில் மாட்டுங்க, 48 நாள் பூஜை பண்ணுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரே பரிகாரம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உக்கிரமான தெய்வம் இருக்கா, மெயினாக பிரத்திங்கரா தேவி கோயில் இருக்கா, அந்த கோயிலில் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் முடிஞ்சா அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ண நீரை அவங்க காலையில் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுறாங்க கேட்டுங்க. சார் பிரத்திங்கரா தேவி கோயில் இவங்க இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, லட்சுமி நரசிம்மர் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேட்டுங்க. பிரத்திங்கரா தேவி கோயிலாக இருந்ததுன்னா அமாவாசை அன்னி தான் அது பண்ணணும். அமாவாசை அன்னி பண்ணலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம். இது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணி
அந்த நீங்க அவங்க பண்ண அந்த இது கொடுப்பாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க, நீர் அதை கொடுப்பாங்க, பன்னீர் கொடுப்பாங்க. அந்த பன்னீரை கொடுத்த உடனே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தலையிலையும் தெளிச்சு அது காலையில நீங்க வந்து குளிக்கும்போது அதை வந்து கொஞ்சமா நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட செய்வன தோஷமும் ஒன்றும் உங்களை பாதிக்காது. இதுதான் ரியல் உண்மை. அதே மாதிரி தொடர்ந்து 16 அஷ்டமி அதாவது நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பிரத்திங்கரா கோயில் இருக்கு. அந்த இடத்துல பிரத்திங்கரா தேவி கோயில் இருக்கு, வெண்பாக்க கிராமம். அங்க ஒவ்வொரு தேய்பிரி அஷ்டமியிலும் நைட்டு 9 மணிக்கு மேல ஹோமம் நடக்கும். ஒவ்வொரு அஷ்டமிக்கு மேல தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு மேல அங்க ஹோமம் நடக்கும். அங்க வந்து என்னுடைய குருநாதர், என்னுடைய அதாவது இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் குருநாதர் தனி. அதாவது நான் இந்த இடத்துல உட்காரத்துக்காக பிரத்திங்கரா தேவி அவங்களுடைய அனுகிரகம் தான் எனக்கு முக்கியம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு பல பேர் நல்லா இருக்காங்க. நீங்க கோயிலுக்கு நீங்க போனீங்களாலே தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்றது. நீங்களே போய் பாருங்க. நீங்க 10 பைசா கூட நீங்க செலவு பண்ணுவாங்கன்னா நீங்க போயிட்டு வர செலவு தான். நீங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு 9 மணிக்கு நைட்டு போயிடணும். விடிய காலம்புற 3 மணி வரைக்கும் ஹோமம் நடக்கும். எவ்வளோ கூட்டம் வருது, அங்க எவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்றாங்கன்னு நீங்க போய் பாருங்க. ஒன்றும் பண்ண வேணாம், செய்வன பிரச்சனை இருக்கா அந்த இடத்துல போய் உட்காருங்க, அந்த மண்ணை போய் மிதிங்க. சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே கேட்லேருந்து நீங்கள் கேட்கணும் வெண்பாக்கம் கிராமம் எங்கே இருக்குது, பிரத்திங்கரா தேவி கோயில். அங்கே உங்களுக்கு பஸ்ஸு போகும். அங்கே நீங்கள் சிங்கப்பெருமாள் கோயில் கரெக்டாக தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நைட்டு போயிட்டீங்கன்னா பஸ்ஸு போகும். பஸ்ஸு வந்து ரொம்ப செலவில் 10 ரூபா 20 ரூபா வாங்குவாங்க. போயிட்டு நேராக போய் கோயிலுக்கு போய் உட்காருங்க. நைட்டு 10 மணி மேலே சாப்பாடு அன்னதானம் பண்ணுவாங்க. அன்னதானம் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காருங்க. சார் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அம்மாட்ட போய் உட்காந்து அடுங்க. பிரத்திங்கரா தேவி கோயிலில் நான் கண் கூட நான் பார்த்துருக்கேங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் போயிட்டுருக்கேன். 4 வருஷமா போயிட்டுருக்கேன். இது நான் டோட்டலாக உங்ககிட்ட நான் டைரெக்டாக உண்மையை சொல்கிறேன். 4 வருஷமா போயிட்டுருக்கேன். பல பேருக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. தேவையில்லாமல் போய் வந்து செய்வன பிரச்சனைக்கு போய் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே போய் வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி கோயில் கொடுக்குறேன். இன்னைக்கு நான் வந்ததுக்கு காரணமே நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் அம்மன் தான் நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வந்து வாங்க இன்னைக்கு வந்து பேசுங்க, அவங்க சொல்லி பேசுங்கனாலும் அவங்க மூலமாக தான் இன்னைக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பலன் சொல்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து என்னுடைய வாடிக்கையாளர்கள் சொல்லி மாற்றம் கொடுத்துருக்கு. சார் எனக்கு வந்து கல்யாணமே ஆகலை, எனக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை, நேராக பிரத்திங்கரா தேவி கோயில் போங்க. அங்கே போய் உட்காந்து அம்மாட்ட வேண்டுங்க, அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன பண்ண போகிற, உட்காந்து அழுங்க. கட்டாயம் நல்லது பண்ணுவா. 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு, 10 வருஷம் கல்யாணம் ஆகாமல் தடைப்பட்டவங்களாம் அந்த கோயில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருக்குங்க. ஓப்பனாக சொல்லலாம். அங்கே போய் உங்களுக்கு பரிகாரம்னே கிடையாது, செலவே கிடையாது. அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட போறீங்க. இதை விட உங்களுக்கு என்ன பண்ணும்? நீங்கள் போறீங்கன்னா உங்களுக்கு பசியாரு உங்களுக்கு சாப்பாடு அன்னதானமும் போடுவார். அங்கே நீங்கள் போனீங்கன்னா பிரத்திங்கரா சாமிக்கு இருப்பார், உங்களுக்கு அன்னதானமும் போடுவார். உங்களை அன்னதானமும் போட்டு உங்களுடைய என்ன உங்களுக்கு அதாவது வந்து அன்னைக்கு அவர்கிட்ட பேச முடியாதுங்க. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஒரு 3000 பேர் மேலே அங்கே இடத்துல இருப்பாங்க. கூட்டமாக இருக்கும். பஸ்ஸாக சாரசாரியாக வந்துட்டு இருக்கும். கூட்டமாக இருக்கும். அந்த இடத்துல உங்ககிட்ட அவர் உங்களால் பேச முடியாது. அவர்கிட்ட நீங்கள் பேசணுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா ராகுகால வழிபாடு கூட்டு வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பால் கூட எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டுதல் இருக்குது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணம் வரல, எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த மண்ணை மிதிங்க. எனக்கு வந்து சார் எனக்கு நான் என்னென்னமோ தேடி கண்டுபிடிச்ச அந்த குலதெய்வமே எனக்கு தெரில, எனக்கு குலதெய்வமே என்ன தெய்வம் பிரச்சனையாக இருக்குது, அந்த கோயிலுக்கு போங்க. கட்டாயம் உங்கள் குலதெய்வத்தை காட்டி கொடுப்பா. நான் ஓப்பனாக சொல்கிறேன். என் குலதெய்வத்தை காட்டி கொடுத்துருக்கா. என் குலதெய்வத்தை அந்த அம்பாள் காட்டி கொடுத்து கனவுல காட்டி கொடுத்துருக்கா. இதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஜோதிடர்களால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்குமானாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு அந்த 30 வருஷம் குலதெய்வத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, இந்த தெய்வம் வாங்க. நீங்கள் 30 பேர்கிட்ட போனீங்கன்னா 30 தெய்வம் சொல்லுவாங்க. நான் ஓப்பனாக சேலஞ்சு பண்ணுறேன். 30 பேர்கிட்ட நீங்கள் போறீங்க, 30 பேரும் 30 தெய்வம் சொல்லுவாங்க, ஒரே தெய்வம் வராது. அப்போ அவன் வந்து நாளைக்கு என்ன அவன் வந்தவன் நாளைக்கு குழம்பிடுவான். சார் என்னடா ஒவ்வொருத்தரும், ஏன்னா இது என் வாழ்க்கை இது நடந்திருக்கு. என் வாழ்க்கை நடந்திருக்கு. நான் அம்மாட்ட உட்காந்து அழுதேன். ஏம்மா அப்படின்னு சோதனை கொடுக்குறா பிரத்திங்கரா தேவிட்ட உட்காந்து அழுதேன். அந்த அம்மா நான் இருக்கேன்டா சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட கனவுல காமிச்சு கொடுத்துருக்கா. எங்கள் அம்மாவோட கனவுல காமிச்சு கொடுத்துருக்கா குலதெய்வத்தை. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இது. அந்த தெய்வத்தை விட்டுறாதீங்க. செய்வன பிரச்சனை போய் வந்து மாட்டிக்காதீங்க. அதனால் இந்த நேரத்தை உங்ககிட்ட நான் வந்து ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேளுங்க. கமெண்ட்ஸில் போடுங்க. நான் சொல்கிறது தப்பா ரைட்டா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் எதுவுமே பாருங்க, எந்த நோட்டும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. இங்கே மைண்டுக்குள்ளே இருக்கிறதான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். எந்த நோட்டு பேனா பேப்பரில் வச்சு படிக்கிறதுலாம் கிடையாது. இதுவுமே ஓப்பனாக உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்து சேர்க்க நம்ம போகலாம். மேடம் கரெக்டாக வருதா?